ஆந்திராவிலேருந்து 2 பேர் எங்கள் போட்டுக்கு தொழில் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் கல்கட்டாக்காரவங்களும் எங்கள் போட்டில் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. வேறு இன்னும் நிறைய போட்டில் கல்கட்டாக்காரவங்க எல்லாம் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இவங்க லைஃப் ஸ்டைலு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கேரளாவை நம்பி போட்டு தொழிலுக்கு வந்த அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கொச்சியில் நல்லா யார் பார்த்துச்சு எங்கே நல்ல சாங்கு நல்ல போட்டோத்துக்கு வருமா போட்டு அந்த போட்டில் காசு இங்கே கேரளாவில் தொழில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஜாஸ்தியாண்ணா 7 வருஷம் 7-8 வருஷம் ஆச்சுண்ணா. இப்போ பேர் ரமேஷ் இல்லை, நானா வச்ச பேர் தான் ரமேஷ். அப்படிதாண்ணா? உங்கள் பேர் எப்படி? தன்ராஜா? தன்ராஜ் ஆந்திராவா ஒடிசாவா? ஒடிசா. கேட்டது 7-8 வருஷம் ஆச்சு நாங்கள் இங்கே தொழில் வந்து. அப்போ ஆரம்பத்தில் தமிழ் மலையாளம் இதெல்லாம் தெரியாது. கேட்கல ஒன்றும் வராது, மலையாளம் வராது. நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்படி கேட்டது சீசன் தொழில் இப்போ இங்கே வாரீரா நீங்கள் கேரளாவில்? உங்களுக்கு தெரிஞ்சு சீசன் தொழில் கொச்சியில் நல்லா நடக்குமா, முனம்பத்தில் நல்லா நடக்குமா, இல்லை கொல்லத்தில் நல்லா நடக்குமா, வேப்பூரா? எங்கே நம்ம கொச்சியில் நல்லா யார் பார்த்துச்சு எங்கே நல்ல சாங்கு நல்ல போட்டோத்துக்கு வருமா போட்டு அந்த போட்டில் காசு. அப்போ எப்படின்னா கொல்லமோ முனம்பமோ கொச்சியோ வேப்பூரோ நல்ல ஸ்ட்ராங்கு அப்படின்னா அந்த போட்டில் நல்ல தொழில் நடக்கும், நல்ல பைசா சீசன். கரெக்ட் தானே?